அனைவருக்கும் வணக்கம். மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக சொல்லப்படுவது மாசி மாதம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மாசி மாதத்தில் அமாவாசையின் சிறப்புகளையும் இந்த நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சால் பித்ரு தோஷத்திலிருந்து விலகுவது அதை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. இந்த ஆண்டு 2025 அமாவாசையானது பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருதுங்க. அன்று காலையில் 9 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 28ஆம் தேதி காலை 7:15 மணி வரைக்கும் அமாவாசை தேதி இருப்பதாக சொல்லப்படுதுங்க. இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்களை வழிபடுவது அது மட்டும் இல்லாமல் காகைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தமுள்ள 16 திதியில் அமாவாசை திதி மட்டும் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு திதியாக சொல்லப்படுது. மற்ற நாட்களில் நம்ம காலையில் குளித்து முடித்ததும் விளக்கு ஏற்றி வீட்டில் இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமாவாசை அன்னைக்கு மட்டும் காலையில் எழுந்ததும் முதல்ல புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் தெய்வங்களை வழிபட வேண்டும் என சொல்லப்படுறாங்க. முன்னோர்களின் ஆசி இருந்தால்தான் இறை அருள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அமாவாசை முன்னோர்களோட அருளை பெறுவதற்கான நாளாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு நாளாகவும் அதோடு முன்னோர்களுக்கு உரிய கிரகமான சூரிய பகவானையும் வழிபடுவதற்குரிய நாளாகவும், அதனாலேயே அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்த பிறகு சூரியனுக்கு தண்ணீர் படைத்து வழிபட வேண்டும் என சொல்லப்படுறாங்க. இந்த நாளில் நாம் அளிக்கும் பிண்டதானம், தர்ப்பணம், தான தர்மங்களோட பலன்கள் நம்முடைய முன்னோர்களை சென்றடையும் என்பது நம்பிக்கையாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு சிதார்த்தம், பிண்டதானம், தர்ப்பணம் ஆகியவை செய்தால் நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என சொல்லப்படுது. அதனால் அமாவாசை திதியில் முன்னோர்களை வழிபடுவது, விரதம் இருப்பது, புனித நீராடுவது, தான தர்மங்களை செய்வது ஆகிய சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. அதிலும் சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசை பலவிதமான துன்பங்களை போக்கக்கூடியதாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு சித்திரை அமாவாசை மே 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருவதாக சொல்லப்படுதுங்க. எத்தனையோ திதிகள் இருந்தாலுமே அமாவாசை திதி மட்டும் ஏன் அவ்வளோ முன்னோர் வழிபாட்டுக்கு ஏற்றது என சொல்கிறாங்க அப்படின்னா, அமாவாசை அப்படின்னா இந்த சொல் எதை குறிக்கிறது? இந்த நாளில் முன்னோர்களை எதற்காக வழிபட வேண்டும்? நாம் செய்யும் வழிபாடு, பிண்டதானம் போன்றவை முன்னோர்களை எவ்வாறு சென்று சேரும் அப்படின்னு பல பேத்துக்கு பல டவுட் இருக்குங்க. அவர்கள் எப்படி நமக்கு ஆசி வழங்குவாங்க? அமாவாசை விரதம் வழிபாடு பற்றிய புராணங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லலாங்க. விஷ்ணு புராணம், மச்ச புராணம், கருட புராணத்தின்படி ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையின் 2ஆம் நாள் துவங்கி சதுர்த்தசி வரை அனைத்து தேவர்களும் சந்நிதியில் இருந்து அமிர்தத்தை அருந்துறாங்க. அதற்கு பிறகு சந்திரன் சூரிய மண்டலத்தினுள் சென்று விடுகிறது. அந்த சமயத்தில் சூரியன் வெளிப்படுத்தும் கதிர்களுக்கு அமாய் என்று பெயருங்க. இதனாலேயே தேய்பிறை சதுர்த்தசிக்கு அடுத்து வரும் திதியை அமாவாசை திதி என்கிறோம். இந்த நாளில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நாம் கொடுக்கும் பிண்டதானம், தர்ப்பணம் உள்ளிட்டவற்றில் இருந்து தங்களுக்கு தேவையான உணவை எடுத்து பசியாடுறாங்க. இந்த நாளில் அவர்கள் சாப்பிடும் உணவு மூலம் மாதம் முழுவதுமே திருப்தி அடைவதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. அது மட்டுமல்ல, அமாவாசை திதி இன்னைக்கு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வாயு ரூபமாக தங்களோட வீடுகளுக்கு வருவதாக சொல்லப்படுது. அந்த சமயத்தில் தங்களோட குடும்ப உறுப்பினர் அல்லது உறவினர்கள் தங்களை நினைத்து தங்களுக்காக தர்ப்பணம், பித்ரு பூஜை போன்றவற்றை செய்திருப்பதை கண்டு அவர்கள் மனம் மகிழ்ந்து தங்களோட குடும்பத்தினர்களுக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுது. இவ்வாறு நாம் முன்னோர்களுக்கு ஆத்மா மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய அவர்கள் முக்தி அடைகிறார்னு சொல்லப்படுது. அதோட அவர்களோட குடும்பமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்ததாக மாறுது. இதனால தான் அமாவாசையில் நம்ம முன்னோர்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
அது மட்டும் இல்லாமல் பித்ருக்களோட ஆசிகள் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல் குலதெய்வத்தோட அருளும் நிச்சயமாக நமக்கு இருக்க வேணும்னு சொல்லலாங்க. குலதெய்வம் நம்முடைய வீட்டிலேயே இருந்து நம்முடைய குடும்பத்தை காக்க வேண்டும் அப்படின்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்ப சிறந்ததுங்க. குலதெய்வத்திற்கு முறையாக பூஜைகள் செய்து படையல் போட்டு வழிபட வேண்டும். அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டினை செய்யும்போது வீட்டில் இருக்கும் தீமைகள் விலகி நன்மைகள் நடைபெறும்னு சொல்லலாங்க. குலதெய்வத்தோட அருளை குடும்பத்தை காக்கணும்னு சொல்லப்படுது. பொதுவாக அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாள்னு சொல்லலாம். அதில் அமாவாசை குலதெய்வத்திற்கு பூஜை செய்து குலதெய்வத்தோட அருளை முழுமையாக பெறுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது. அமாவாசை நாள் அப்படிங்கிறது மிகவும் சக்தி நிறைந்த நாளாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் முன்னோர்களின் வழிபாடு, மந்திர ஜபம், பரிகார பூஜைகள் ஆகியவை நம்ம செஞ்சால் அதிக பலன் கிடைக்குங்க. அமாவாசை நாட்களில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு நேரில் வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த நாட்களில் பித்ருக்களுக்கு படையலிட்டு அவர்களை நினைத்து வழிபடுவதால் அவர்களின் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னும், இதனால் நம்முடைய சந்ததிகள் நலமுடன் வாழுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அமாவாசை அப்படிங்கிறது இந்துக்களோட வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. ஒரு மாதத்தில் மற்ற அனைத்து நாட்களும் தெய்வ வழிபாட்டிற்குரியது என குறிப்பிட்டிருந்தாலுமே அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் புனித நீராடுவது, முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது, தர்ப்பணம் கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, குறிப்பாக அன்னதானம் வழங்குவது, காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது உள்ளிட்டவைகள் முன்னோர்களோட ஆசிகளை நமக்கு பெற உதவுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் காகங்களோட யமலோகத்தில் இருக்கும் முன்னோர்களோட பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நாம் வைக்கும் உணவை ஏற்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அமாவாசை தினங்கள் முன்னோர்களை மட்டுமே வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் மற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள், மங்கள நிகழ்வுகள் போன்றவற்றை நம்ம செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் முன்னோர்களுக்காக வீட்டிலும் கோவிலிலும் தனியாக விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது மிகுந்த பலனை தருங்க. இது அவர்களோட மோட்சம் அடைய வழிகாட்டும். பூமியில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள், தானங்கள் ஆகியவற்றால் முன்னோர்களோட பாவங்களும் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. முன்னோர்களோட ஆசி இருந்தால் தான் நமக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களோட அருளும் நமக்கு கிடைக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என சாஸ்திரங்கள் சொல்லுது. எந்த வீட்டில் முன்னோர்களோட வழிபாடு, அவர்களுக்கு தர்ப்பணம், சிதார்த்தம் போன்ற காரியங்கள் செய்யப்படுவதில்லையோ அவர்களோட வீட்டில் பித்ரு தோஷம், பித்ரு சாபத்தில் திருமண தடை, குழந்தை பெரு ஏற்படுவதில் தடை, பண விரயம், மருத்துவ செலவு உள்ளிட்ட பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க. இது போன்ற பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபடுறதுக்கு பிறக்க போகும் புத்தாண்டில் முன்னோர்களோட ஆசியுடன் அனைத்து நலன்களையும் பெறுவதற்கு அமாவாசை விரத தினங்கள் நம்ம கடைபிடிப்பது ரொம்ப சிறந்த பலனை தருன்னு சொல்லலாங்க. அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருது, அதாவது ஒன்றை சந்தித்து கொள்கிறது. அன்று முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வராங்க. தங்களது தலைமுறைகளை சூட்சமான முறையில் கண்காணிக்கிறாங்க. அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு நம்மளை பார்க்குறாங்கன்னு ஆசீர்வதிக்காகவும் செய்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்குங்க. அன்று நற்கதி காரியங்களை செய்வதனால தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால அது நல்ல நாள் அப்படின்னு சொல்லப்படுது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை, மாசி அமாவாசை மிகவும் சிறப்புடையதாக சொல்லப்படுது. முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை. இது அனைத்து மதத்திற்கும் பொருந்தும். அமாவாசை அன்னைக்கு உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்றதுனால ஒரு காந்த சக்தி ஏற்படுது. அமாவாசை அன்று மாமிச உணவு நம்ம தவிக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த விஷயம்னு சொல்லலாங்க. அமாவாசை அன்னைக்கு பிறக்கும் குழந்தைகளோட மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அமாவாசை அன்னைக்கு விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்லப்படுது. ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் அநேகமானவங்க அமாவாசையில் மோதிரம் செய்து போற்றுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்குரிய வாகனமான காகைகளுக்கு நாம் சாதம் அன்றாடம் வைப்பது ரொம்ப ஒரு சிறந்த பலனை தரும். இல்லை ஒரு டெய்லி வைக்க முடியல அப்படிங்கிறவங்க சனிக்கிழமைகள் தோறுமே நம்ம வாரம் வைக்கலாம். அப்படியும் வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அமாவாசை தினைக்காவது நம்ம காகைகளுக்கு முன்னோர் வடிவில் வரும் காகைகளுக்கு நம்ம சாதம் வைத்து வழிபடுவது ரொம்ப ஒரு சிறந்த பலனை தருங்க. வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஆல் வியூஸ் தேங்க்யூ.